ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்கேன்னா அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த மதராசி. நம்ம ஏஆர் முருகதாஸ் சாரோட இயக்கத்துல, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு படம் கொடுக்குறாரு. எஸ்கே அண்ணா மற்றும் ருக்மணி வசந்த் மேம் நடிப்புல வந்திருக்கிற படம் தாங்க மதராசி. இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியால இருந்து ஒரு 2 பேருங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக 4 கண்டெய்னர் ஃபுல்லா கன்னை வச்சு தாட்டி விடுறாங்க தமிழ்நாட்டுக்கு. அதை தடுக்க முயற்சி பண்றது யாருன்னா நம்ம என்ஐஏ அதிகாரிகள், பிஜு மேனன் சார், விக்ராந்த் சார் எல்லாம் சேர்ந்து அதுல அதிகாரிகளா இருக்காங்க. அவங்க வந்து இதை தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு டெலூஷன் டிசார்டரால பாதிக்கப்பட்டது நம்ம ஹீரோங்க எஸ்கே அண்ணா. அவரு பாத்தீங்கன்னா நம்ம ருக்மணி வசந்த் மேம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து லவ் பண்ணுவாரு. அதாவது இவங்க தன்னோட பிறவி குறைபாடுனால இவங்க வந்த பிறகு அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கும். அவங்க திடீர்னு வந்து லவ் ஃபெயிலியர் ஆனதுனால எனக்கு மாலதி வேணும்னு சுத்திட்டு இருப்பாரு. ஆனா மாலதி வந்து பிரிஞ்சு போனா சாகணும்னு வந்து முடிவு எடுத்திருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து நம்ம விஜய் மேனன் சார் கிட்ட அடைக்கலம் போனோன்னையும் அவர் என்ன பண்றாரு, நீ எப்படி இருந்தாலும் சாகத்தானே போற, நீங்க போய் அந்த கேஸ் குடோன் இருக்குல்ல, அங்கதான் வந்து இது கன் கண்டெய்னர் நிக்க வச்சிருக்காங்க, அதையும் நீ அழிச்சிட்டு நீயும் ஒரு சூசைட் அட்டம் பண்ணிக்கோ, அந்த மாதிரி சொல்லி காட்டி விடுறாரு. அந்த முயற்சியில நம்ம எஸ்கே அண்ணா வெற்றி பெற்றாரா இல்லையாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 சீனுங்க நறுக்குன்னு வச்சிருக்காங்க. அதாவது இன்ட்ரடக்ஷன் சீன் பட்டாசான சீனுங்க. அதாவது அந்த 4 டார்க் நைட்ல வர மாதிரி கார் அப்படியே சட்டன்னு அடிச்சு பறக்குது பாத்தீங்கன்னா, அந்த சீன்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபயரை பத்தி வச்ச மாதிரி அப்படி ஒரு விறுவிறுப்பு. நான் நினைச்சேன் பட்ட 10 கிண்ட வேற லெவல் ஆக போகுதான்னு நான் நினைச்சேன். ஆனா இருங்க அப்புறம் சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்வல் சீனு கொஞ்சம் நல்ல பரபரப்பா கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் சீனு, அப்புறம் வந்து அந்த என்ஐஏ ஹவுஸ் அட்டாக் பண்ற சீன்லாம் உண்மையாலுமே வந்து தேவையான நேரத்துல எல்லாம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ஸை நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த இடத்துல பிசுறுத்துட்டுதுன்னா, கதைய சொன்னது ஓகே, ஆனா திரைக்கதைய சொன்ன இடத்துல வந்து அந்த லவ் பர்சன்ஸ் கொஞ்சம் வந்து ஓவர் டாஸா கொடுத்துட்டாங்களோன்னு எனக்கு இன்னுமே தோணிட்டு இருக்குது. அது வந்து தேவையில்லாத ஒரு இது மாதிரி எனக்கு வந்து பட்டுச்சு. அந்த திரைக்கதையில மட்டும் நல்லா வலு சேர்த்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வேற லெவல்ல சேர்த்து கொண்டு போயிருக்க வேண்டிய படம். இதுல பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் சிலது இருக்குங்க. நம்ம எஸ்கே அண்ணாவோட நடிப்பு சும்மா மனுஷன் வாழ்ந்திருக்கானே சொல்லலாம். அந்த டெலிஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட மாவீரன்ல ஒரு நடிப்பு கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அதை விட ஒரு அற்புதமான நடிப்பு. அந்த டக்குன்னு மாறுறது, இந்த இது வந்தா அப்படியே டெலிஷன் மாயே தெரியும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உணர்றது, அந்த மாதிரிலாம் வந்து உண்மையான நல்ல பர்ஃபார்மன்ஸ். அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி எப்படி அன்னியன்ல வெளிப்படுத்தின மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எலவேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சூப்பரா நடிச்சிருந்தாரு அண்ணன். அவர் வர வர அப்டேட் ஆயிட்டா போறாரு, நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் மேம் ஒரு அதட்டாம ஒரு காதலை கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு பிரசன்டேஷன், எந்த இடத்துலயும் சிறு தட்டல, அவங்க அழகே வந்து மயக்கி தள்ளுது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிஜு மேனன் சாரு, அதாவது என்னையே அதிகாரியா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை, மலையாளத்துல அப்படி ஒரு ஆக்டரு. இந்த படத்துல அதே மாதிரி ஒரு என்ஐஏ அதிகாரியா நின்று பேசிட்டு போயிட்டாரு. அப்புறம் கூடவே வர விக்ராந்த் சார், அவரோட இன்னொரு துணை அதிகாரியா வருது, அவரும் வந்து ஒரு கதைக்களத்துக்கு தேவையான இடத்துல வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் தலைவன் வில்லன் அதாருங்க நம்ம வித்யுத் ஜமால் அண்ணன், வித்யுத் ஜமால் சாரு, அவரு வேற லெவலுங்க. சண்டை காட்சியெல்லாம் அவர் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா, சும்மா பறந்து அடிக்கிறாரு மனுஷன். மேல இதை பிடிச்சு இது புஷ்அப் எடுத்துட்டு இருக்கிறாரு, கம்பியை பிடிச்சு புஷ்அப் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படி அவரை காட்டுற காட்சிகள்லாம் வந்து உண்மையால இன்டர்வல் இது ஸ்டார்டிங் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும் வந்து ஆள் துப்பாக்கியில வந்ததை விட வேற லெவல்ல ஆள் இருக்காருங்க. பாக்குறதுக்கே அந்த ஸ்டன் சீன்ஸ்ல எல்லாம் அதே மாதிரி ஒரு தோரணையும் அதே மாதிரி தான், வந்து பேசுறப்பவே கொஞ்சம் டெரரா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனா சில இடத்துல வந்து படத்து நடுவுல வந்து அவரை புதைச்சி வச்சிருவாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா தெரியும். புதைச்சுன்னா அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவாங்க. அது கொஞ்சம் எனக்கு இது மாதிரி தட்டுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டான்சிங் ரோஸ், அதாவது வித்யுத் ஜமாலோட ஃப்ரெண்டா வருவாரு, அவரும் சொல்லவே தேவையில்லை. அவர் நடிப்புல பிரிச்சு மேய்வாரு. இதுலயும் அதே மாதிரி தான் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. இப்படி கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா திரைக்கடை தொய்வு தான் இந்த படத்தை கொண்டு போய் கொஞ்சம் மைனஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது. அங்கேயும் நிக்கிறாரு நம்ம அண்ணா அனிருத். படத்தை வந்து பிளஸ் ஆக்கி தூக்கிட்டு போறதே அவரு தாங்க. அதாவது பாடல் காட்சின்னு வந்து ஒரு காட்சி வந்து உண்மையாலுமே வந்து அந்த ஒரு பாடல் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்தது. அப்புறம் பிஜிஎம் எல்லா இடத்துலயும் வந்து சவுண்ட் ட்ராக் கொடுத்து உங்களுக்கு ஆடியன்ஸை வந்து கூஸ்பம்ஸ் கொண்டு வர மாதிரி தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஆனா அந்த திரைக்கதை இன்னும் பலமா இருந்ததுன்னா படம் வேற லெவல்ல கொண்டு போயிருக்கும். அப்புறம் படத்தொகுப்பாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், எல்லாமே ஒளிப்பதிவுல வேற லெவல் ஒளிப்பதிவு வந்துட்டா. முருகதாஸ் சார் படம் மேக்சிமம் அதாவது சன் லைட்ல தான் இருக்கும். அந்த படம் ஃபுல்லாவே வந்து டார்க் மூட் செட் பண்ணியிருக்காங்க. இப்படி லோகேஷ் கனகராஜ் சார் பாணியில வந்து இந்த படத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து எடுபடாம போனது. எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு 100 out of 60, அதாவது 60 out of 100 தான் சொல்லணும். பெருசா வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு கூஸ் பம்பிங் மூமெண்ட்டும்
ஒரு என்கேஜிங் மூமெண்ட் கொண்டு வராம ஒரு பிளாட்டா போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா மொத்தத்துல இந்த படம் கண்டிப்பா ஒரு டைமாவது ஒரு போய் தியேட்டர்ல பாக்கலாங்க. அப்புறம் என்னன்னா, துப்பாக்கி வந்து கரெக்டான ஆள்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்குது. ஆனா துப்பாக்கியில குண்டு தாங்க சரியில்லாம போச்சு. அதுதான் இந்த படத்துல மிஸ்ஸிங்.